EC8563 Communication Networks Laboratories. ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம 10th எக்ஸ்பெரிமெண்ட் பார்க்க போகிறோம், இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் லிங்க் ஸ்டேட் ரூட்டிங் அல்காரிதம். ஸோ லிங்க் ஸ்டேட் ரூட்டிங் அல்காரிதம் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி டிஸ்டன்ஸ் வெக்டர் ரூட்டிங் அல்காரிதம் பார்த்தோம். ஸோ அதில் சேஞ்சஸ் உள்ளது தான் வந்து நம்ம ஸோ அதுக்கும் இந்த லிங்க் ஸ்டேட் ரூட்டிங்க்கும் வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. பட் ஆனால் அதோட பிரின்சிபிள்ஸ் வந்து காமன் தான். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு நோடுக்கும் வந்து அதோட என்டையர் டோபாலஜி, ஸோ அந்த நோடு இருக்கிற நெட்வொர்க்கோட என்டையர் டோபாலஜியை வந்து அதுக்கு அதோட இன்ஃபர்மேஷனாக வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கோம். பட் ஆனால் டிஸ்டன்ஸ் வெக்டர் ரவுட்டிங்கில் பார்த்தோம் அப்படின்னா, ஸோ ஒரு நோட் அந்த ஒரு ரவுட்டர், ஸோ அது கனெக்ட் பண்ணியிருக்கிற நோட்ஸ், ஸோ அந்த நோடு கூட லிங்க் ஆகிருக்கிற அதர் நோட்ஸ், அதோட இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் வந்து அந்த ரவுட்டிங் டேபிளில் இருக்கும். பட் ஆனால் இதில் வந்து அந்த லிங்க் ஸ்டேட் ரவுட்டிங்கில் பார்த்தோம் அப்படின்னா, ஸோ ஒரு நோடு வந்து அது இருக்கிற நெட்வொர்க்கோட என்டையர் டோபாலஜியுமே வந்து அதோட ரவுட்டிங் டேபிளில் இன்ஃபர்மேஷனாக இருக்கும். ஸோ அதில் பார்த்தோம் அப்படின்னா லிஸ்ட் ஆஃப் நோட்ஸ், அந்த நெட்வொர்க்கில் என்னென்ன நோட்ஸ் இருக்குது, அந்த நோட்ஸ் எப்படி எப்படிலாம் கனெக்ட் ஆகிருக்கு, ஸோ அதோட லிங்க்ஸ், ஸோ அது எப்படி கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது அதோட டைப், காஸ்ட், ஸோ அதோட அந்த லிங்க்கோட கண்டிஷன், ஸோ எதிர் அந்த லிங்க் வந்து அப்பாக இருக்கா இல்லை வந்து டவுனாக இருக்கா அப்படிங்கிறது வந்து, ஸோ அப் டவுனுங்கிறது வந்து ஸோ அது ஆக்டிவாக இருக்கா இல்லை வந்து இந்த லிங்க் வந்து டிஸ்கனெக்ட் ஆகிருக்கா அப்படிங்கிறது வந்து நமக்கு அந்த இந்த லிங்க் ஸ்டேட் ரவுட்டிங்கில் வந்து ஒரு நோடுலையும் வந்து அதோட ரவுட்டிங் டேபிள் வந்து இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே இருக்கும். ஸோ நம்ம டிஸ்டன்ஸ் வெக்டர் ரவுட்டிங்கில் வந்து நம்ம பார்க்கும்போது ஒரு நோடும் வந்து அதோட லிங்க் ஆகிருக்கிற நோடோட டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு வந்து பெல்மன் ஃபோர்ட் அல்காரிதம் பேஸ் பண்ணி அது கால்குலேட் பண்ணியிருந்துச்சு. பட் ஆனால் அந்த லிங்க் ஸ்டேட் ரவுட்டிங்கில் பார்க்கும்போது அந்த ரவுட்டிங் டேபிளோட டிஸ்டன்ஸ் எல்லாமே கால்குலேட் பண்ணுறது பார்த்தோம்னா டைக்ஸ்ட்ராஸ் அல்காரிதம் யூஸ் பண்ணி தான் அந்த ரவுட்டிங் டேபிள் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இனிஷியலாக பார்த்தோம்னா லிங்க் ஸ்டேட் ரவுட்டிங்கில் வந்து எந்த நோடுக்குமே வந்து அதோட கம்ப்ளீட் நெட்வொர்க்கோட டோபாலஜி வந்து அதுகிட்ட இருக்காது. பட் ஆனால் அதுகிட்ட வந்து ஒரு பார்ஷியல் இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஸோ அதோட நெய்பரிங் நோட்ஸ், ஸோ அதை பற்றின அந்த லிங்க் பற்றின இன்ஃபர்மேஷன், ஸோ இதெல்லாம் இருக்கும். ஸோ அது போக வந்து எப்பப்பெல்லாம் வந்து நமக்கு ஒரு நெட்வொர்க்கில் வந்து ஒரு சேஞ்சஸ் ஆகுதோ, ஸோ அப்போ இதில் வந்து ஹோல் நெட்வொர்க்குமே வந்து இன்ஃபர்மேஷன் ஷேர் ஆகும். ஸோ அதை வந்து நம்ம ஃப்ரெட்டிங் அப்படிங்கிறாங்க. ஸோ டிஸ்டன்ஸ் வெக்டர் ரூட்டிங் அல்காரிதமில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த அதோட நெய்பரிங் நோட்ஸ் கூட மட்டும் தான் அந்த இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்ணும். பட் ஆனால் வந்து லிங்க் ஸ்டேட் ரவுட்டிங்கில் வந்து ஸோ அந்த நோட் இருக்கிற என்டையர் நெட்வொர்க்குமே அந்த இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் ஆகும். ஸோ இதான் வந்து ஃப்ரெட்டிங் அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி சேஞ்சஸ் ஆகும்போது அந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் ஆகிறது மூலமாக வந்து நமக்கு வந்து அந்த என்டையர் நெட்வொர்க்கோட டோபாலஜி வந்து நம்ம அந்த ஒரு நோடுக்கிட்ட வந்து நமக்கு ஸ்டோர் பண்ணிடுறாங்க. The whole network can be compiled from the partial knowledge of each node. ஸோ இந்த இனிஷியலாக வந்து நமக்கு அந்த ஒரு நோடுக்கு வந்து பார்ஷியல் இன்ஃபர்மேஷன் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இந்த மாதிரி ஒரு நோடோட பார்ஷியல் இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம ஹோலாக கம்பைன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த ஹோல் டோபாலஜியை நமக்கு கிடச்சிரும். ஸோ இதுக்கும் நமக்கு டிஸ்டன்ஸ் வெக்டர் ரவுட்டிங் அல்காரிதம்ஸ்க்கு உள்ள டிஃபரன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அதில் வந்து நெய்பரிங் நோட்ஸ்க்கு மட்டும் தான் இன்ஃபர்மேஷன் ஷேர் ஆகுது. பட் ஆனால் இதில் வந்து ஹோல் நெட்வொர்க்குக்கு வந்து இன்ஃபர்மேஷன் ஷேர் ஆகுது. ஸோ அதனால் வந்து நமக்கு அந்த ரவுட்டிங் டேபிள் ஷேர் பண்ணுறதுனாலே நமக்கு வந்து நிறைய ரிசோர்ஸஸ் வந்து இது யூட்டிலைஸ் பண்ணும் லிங்க் ஸ்டேட் ரவுட்டிங்கில். இந்த லிங்க் ஸ்டேட் ரவுட்டிங்கில் பார்த்தோம்னா ஒரு நோடு வந்து ஒரு லிங்க் ஸ்டேட் பேக்கெட்னு ஒன்று வந்து ப்ரிப்பேர் பண்ணும். ஸோ அதில் தான் வந்து நம்ம என்டையர் இன்ஃபர்மேஷன், இந்த ரவுட்டிங் டேபிள் இன்ஃபர்மேஷன் அந்த லிங்க் ஸ்டேட் பேக்கெட்டில் வந்து ஸ்டோர் பண்ணி ஸோ அந்த பேக்கெட்டை தான் வந்து அதர் நோட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணும். ஸோ அது நெய்பர்ஸ்ட்டை மட்டும் ஷேர் பண்ணாது, அந்த என்டையர் நெட்வொர்க்கே ஷேர் பண்ணும். ஸோ இது வந்து இந்த ப்ராசஸ் பேர் தான் வந்து ஃப்ரெட்டிங் அப்படிங்கிறாங்க. Information sharing takes place only when there is a change in the network. The information sharing takes place only when there is a change in the network. ஸோ எப்போ வந்து நமக்கு நெட்வொர்க்கில் சேஞ்ச் ஆகுதோ ஸோ அப்போ மட்டும் தான் வந்து இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் ஆகும். பட் அதே வந்து நம்ம டிஸ்டன்ஸ் வெக்டர் ரவுட்டிங்கில் பார்த்தோம் அப்படின்னா சேஞ்சஸ் இருந்தாலும் ஷேர் ஆகும். ஸோ அதே டைம் வந்து பீரியாடிக்காக வந்து அதில் வந்து இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் ஆகி அப்டேட் ஆகிட்டு இருக்கும். பட் ஆனால் இதில் வந்து நம்ம லிங்க் ஸ்டேட் ரவுட்டிங்கில் வந்து பீரியாடிக் அப்டேட் கிடையாது. ஸோ எப்போ வந்து நம்ம நெட்வொர்க் வந்து சேஞ்சஸ் ஆகுதோ ஸோ அப்போ மட்டும் தான் இன்ஃபர்மேஷன் வந்து அப்டேட் ஆகும். ஸோ நம்ம லிங்க் ஸ்டேட் ரவுட்டிங் அல்காரிதம் வந்து நம்ம NS2ல வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி தான். ஸோ சிக்வின் டெர்மினல் ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ நம்ம NSன்னு டைப் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் எக்ஸ்வின். நமக்கு வந்து எக்ஸர்வர் டெர்மினல் விண்டோ தான் நமக்கு ஓப்பன் ஆகுது.
ஸோ நம்ம ஃபைலை வந்து எந்த பாத்தில் ஸ்டோர் பண்ணியிருக்கோமோ அந்த பாத்தை வந்து நம்ம லோட் பண்ணிக்கணும். ஸோ லிங்க் ஸ்டேட் அல்காதமோட கோடிங் தான். ஸோ ஃபஸ்ட் வந்து நம்ம நெட்வொர்க் சிமுலேட்டர் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு ட்ரேஸ் ஃபைல் வந்து நம்ம கிரியேட் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதுமாதிரி நெட்வொர்க் அனிமேட்டர் ஃபைல். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபினிஷ் ப்ரொசீஜர். ஸோ அப்புறம் வந்து நோட் கிரியேட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து ஃபார் லூப் யூஸ் பண்ணியிருப்போம். நம்ம வந்து ஃபார் லூப் வந்து சிசி ப்ரோக்ராமில் எப்படி ஃபார் லூப் இருந்திருக்குன்னு பார்த்துருப்போம். C++ல வந்து எப்படி நம்ம ஃபார் லூப் யூஸ் பண்ணுறதுங்கிறது நம்ம பார்த்துருப்போம். ஸோ அதேமாதிரி வந்து இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதோட சின்டெக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஃபார் ஸ்பேஸ் ஸோ ஒரு ஓப்பன் பேரந்தசிஸ். ஸோ இந்த இதுக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா நம்ம இனிஷியலைசேஷன். ஸோ நம்ம ஃபார் லூப்பில் யூஸ் பண்ணுற வேரியபிள் வந்து ஸோ நம்ம சி ப்ரோக்ராம் பார்த்தோம் அப்படின்னா ஃபார் ப்ராக்கெட்டில் i = 0 நம்ம ஆரம்பிப்போம். ஸோ இங்கே வந்து நமக்கு ஈக்குவல் டு ஆப்ரேட்டர் கிடையாது. அதுக்கு பதில் வந்து செட் ஆப்ரேட்டர் தான். ஸோ செட் ஸ்பேஸ் i ஸ்பேஸ் 0. ஸோ அப்புறம் வந்து அந்த பேரந்தசிஸ் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு மறுபடியும் ஒரு பேரந்தசிஸ் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த கண்டிஷன் கொடுக்குறாங்க. ஸோ i வேல்யூ <12 இருக்கும்போது ஸோ இந்த கண்டிஷன் கொடுத்துட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிடுறோம். ஸோ நெக்ஸ்ட்டு பேரந்தசிஸில் வந்து நமக்கு வந்து இந்த இன்க்ரிமெண்ட் வேல்யூ. ஸோ இன்க்ரிமெண்ட் வேரியபிள் i அதோட வேல்யூ வந்து எத்தனை வேல்யூவாக இன்க்ரிமெண்ட் ஆகணும் அப்படிங்கும்போது ஸோ ஒரு i வேல்யூ வந்து ஒன்றா இன்க்ரிமெண்ட் ஆகணும். ஸோ அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸோ நெக்ஸ்ட் இந்த ஃபார் லூப்போட கண்டென்ட் பார்த்தோம் அப்படின்னா ஸோ அதுக்கு வந்து பேரந்தசிஸ் வந்து அதே லைனில் கொடுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் லைனில் கொடுக்கக்கூடாது. ஸோ இந்த ஃபார் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிற அதே லைன் வந்து ஓப்பன் பேரந்தசிஸ் கொடுத்துட்டு ஸோ நெக்ஸ்ட் லைனில் வந்து நம்ம இந்த ஃபார் கமெண்டோட இந்த ஃபாரோட லூப்புக்குள்ள வந்து நம்ம என்ன கொடுக்குறோமோ ஸோ அதை வந்து நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து அந்த வேரியபிள்ஸ் வந்து செட் பண்ணுறோம். செட் NF $i ஓப்பன் பிராக்கெட் $ns நோட். ஸோ இந்த ஐயில் வந்து 0 to 12 வந்து நம்ம நோட் அப்படிங்கிறது வந்து ஸோ ஒரு இண்டிவிஜுவல் ஸ்டேட்மெண்ட்டாக வந்து கொடுக்காம ஸோ ஃபார் லூப்பில் வந்து நம்ம 12 நோட்ஸ் வந்து 12 நோட்ஸ் அதாவது 0 to 11 நோட்ஸ் வந்து நம்ம இதில் டிஃபைன் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதேமாதிரி அதோட லிங்க் செட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இதில் பார்த்தோன்னா 0 to 8 நோடு வந்து நம்ம எப்படி கனெக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து நம்ம இதில் வந்து 0 to 7 வந்து நமக்கு இந்த லிங்க் வந்து இதில் கொடுத்துருக்குறோம். ஸோ அது போக மீதி உள்ளது வந்து நம்ம இண்டிவிஜுவல் லைன்ஸாக கொடுத்துருக்கோம். ஸோ எல்லாமே வந்து பார்த்தோம்னா 1 Mbps ஸ்பீட் 10 millisecond டிலே ட்ராப் டைல் கியூ தான் யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ இது பார்த்தோம்னா வந்து நம்ம i+1 கூட வந்து நம்ம லிங்க் பண்ணியிருக்கோம். எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா நோட் 0 அப்படின்னா நம்ம நோட் 1 கூட நம்ம லிங்க் பண்ணியிருப்போம். ஸோ இதை வந்து நம்ம எக்ஸ்பிரஷன் நம்ம இதில் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுமாரி மற்ற நோட்ஸ்க்கு எல்லாமே லிங்க் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் யூடிபி ஏஜென்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ யூடிபி ஏஜென்ட்டோட அப்ளிகேஷன்ஸ் வந்து சிபிஎஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ யூடிபி ஏஜென்ட்டுக்கு நல்ல ஏஜென்ட் ரிசீவிங் ஏஜென்ட்டாக வந்து நல்ல ஏஜென்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இன்னொரு யூடிபி ஏஜென்ட் UDP1. ஸோ இங்கே வந்து UDP0 UDP1. ஸோ இந்த இது வந்து வேரியபிள் நேம் தான். ஸோ நம்ம என்னென்னாலும் கொடுத்துக்கலாம். ஸோ அதுக்குரிய சிபிஆர் ஏஜென்ட்ஸ் அதுமாரி வந்து நல்ல ஏஜென்ட்ஸ் எல்லாமே வந்து டிஃபைன் பண்ணுறோம். ஸோ இது வந்து நம்ம அந்த அப்ளிகேஷன் இந்த ப்ரோக்ராம் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து டிஸ்டன்ஸ் வெக்டர் ரவுட்டிங்கில் என்ன யூஸ் பண்ணியிருந்தோமோ ஸோ அதே கோடிங் தான் இருக்கும். எதில் டிஃபர் ஆகும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த ரவுட்டிங் ப்ரோட்டோகால். ஸோ $NS ரவுட்டிங் RT ப்ரோட்டோ. ஸோ நான் ரவுட்டிங் ப்ரோட்டோகால் லிங்க் ஸ்டேட். ஸோ LSன்னு நம்ம ரெப்ரசன்ட் பண்ணியிருப்போம். ஸோ இதில் டிஸ்டன்ஸ் வெக்டர் ரவுட்டிங்கில் வந்து இதில் சேஞ்ச் ஆகும். ஸோ அப்புறம் தான் ரவுட்டிங் மாடலில் வந்து அதோட வேல்யூஸ் நம்ம நோடுக்குரிய வேல்யூஸ் நம்ம செட் பண்ணுறோம். ஸோ அது என்ன ஓரியன்டேஷனில் இருக்கணும் அப் ஆர் டவுன் அப்படிங்கிறது வந்து ஸோ எந்த மில்லி செகண்டில் வந்து அந்த நோடு வந்து டவுன் ஆகணும் அப்படிங்கிறது நம்ம செட் பண்ணுறோம். ஸோ அதுக்குரிய கலர்ஸ். ஸோ அப்புறம் சிபிஆர் வந்து 1 வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ 2 வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபினிஷ் கொடுத்துட்றோம். ஸோ இதில் வந்து 45 செகண்ட்ஸ் வந்து நமக்கு வந்து ஃபினிஷ் ப்ரொசீஜர் வந்து கால் ஆகும். ஃபைனலாக வந்து NS ரன். ஸோ நேம் அனிமேட்டர் வந்து ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ இதை நம்ம ரீலேஅவுட் கொடுத்து நம்ம அலைன் பண்ணிக்கலாம்.
ஸோ ஃபஸ்ட் வந்து இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் ஷேர் பண்ணுது. ஸோ இந்த எல்எஸ்பி பேக்கெட்ஸ் எல்லாம் ஷேர் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது முடிஞ்சோடனே ஸோ ஒரு நோடுக்கிட்டையும் அந்த என்டையர் டோபாலஜியோட இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம யூடிபி ஏஜென்ட் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதனால் வந்து நமக்கு அக்னாலஜ்மெண்ட் எதுவுமே இருக்காது. ஸோ 0 to 5 அதே மாதிரி வந்து 1 to 5 ஸோ இந்த ரெண்டுக்குமே வந்து யூடிபி ஏஜென்ட் வந்து நம்ம செட் பண்ணிக்கிறோம். ஸோ இதில் வந்து எதுலையாவது ஒரு லிங்க் வந்து பிரேக் ஆச்சு அப்படின்னா ஸோ அது ஆல்ரெடி அதுகிட்ட இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஸோ அது வந்து அப்டேட் ஆகும். ஸோ ஒரு நெட்ஒர்க்கூடையும் வந்து அப்டேட் ஆகும். ஸோ அப்டேட் ஆகும்போது சரி அடுத்த நெக்ஸ்ட் பாசிபிள் லிங்க்ல வந்து ஸோ டிரான்ஸ்மிஷன் வந்து அக்கர் ஆகும். ஸோ இதில் வந்து கியூ ஃபில் ஆகிறதுனால வந்து நமக்கு வந்து நோட் 11 இருந்து நோட் 1 சென்ட் பண்ணுற பேக்கெட்ஸ் எல்லாமே வந்து டிஸ்கார்ட் ஆகுது. ஸோ மோஸ்ட் ஆஃப் த பேக்கெட்ஸ் வந்து டிஸ்கார்ட் ஆகுது. ஒரு சில பேக்கெட்ஸ் மட்டும் தான் வந்து நோட் 5க்கு வந்து ரீச் ஆகுது. இந்த டாப் ரைட்டில் வந்து நமக்கு வந்து டைம்ஸ் இதில் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ நம்ம செகண்ட்ஸ் வந்து போகும். ஸோ இப்போ வந்து இதில் டிஸ்கனெக்ட் ஆயிருச்சு. ஸோ அப்போ வந்து நமக்கு வந்து நோட் 5 to 11 வந்து லிங்க் டிஸ்கனெக்ட் ஆன உடனே ஸோ அப்போ வந்து அந்த இன்ஃபர்மேஷன் வந்து எல்லா நோட் கூடயும் ஷேர் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து நோட் 0 வந்து அவைலபிள் லிங்க் ஸோ அடுத்த பாசிபிள் லிங்க்ல வந்து நமக்கு டேட்டா வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து அடுத்து வந்து 15 செகண்ட்ஸ் வந்து நம்ம அடுத்த நோட் 7 to 6 ஸோ அந்த லிங்க் வந்து டிஸ்கனெக்ட் ஆகும். ஸோ நோட் 7 to 6 ஸோ இப்போ வந்து 15 செகண்ட்ஸ் ஆக போகுது. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா ஸோ நோட் 7 to 8 வந்து டிஸ்கனெக்ட் ஆயிருச்சு. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் வந்து எல்லா நோட்ஸ்க்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ இந்த பிளாக்ல ரெப்ரசன்ட் பண்ணுறது வந்து எல்லாமே எல்எஸ்பி. ஸோ இந்த நோட் பிரேக்கான இன்ஃபர்மேஷன் வந்து ஸோ எல்லா நோடுக்குமே வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ இப்போ எல்லாமே அப்டேட் ஆயிருச்சு. ஸோ அப்போ வந்து நோட் 0க்கு வந்து எப்போ வந்து அப்டேட் ஆகுது ஸோ அப்போ அடுத்த பாசிபிள் ரூட்டில் வந்து அந்த டேட்டாஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்பீடை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து அந்த லிங்க் வந்து ரெஸ்டோர் ஆயிடுச்சு. ஸோ அதனால் வந்து ஸோ திரும்ப அந்த லிங்க் வழியாக வந்து நம்ம டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் தான் நடக்குது. ஸோ இதான் வந்து நமக்கு லிங்க் ஸ்டேட் ரூட்டிங் அல்காரிதம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம நெக்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் பார்ப்போம். தேங்க்யூ.